இங்கே பாருங்க, லோயலா காலேஜில் நடந்த ரீசெண்டாக ஜாப் ஃபேரை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏகப்பட்டவர் ஒருத்தனா 10,000 ஒருத்தன் வந்து 50,000க்கு மேலே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லா ஊர்லேயும், அதாவது எல்லா மாவட்டத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாப் ஃபேர் போட்டு தான் மோஸ்ட்லி வந்து கூட்டம் வரும். ஆனால் இங்கே வந்து ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கு. நானும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதேமாதிரி ஒரு ஜாப் ஃபேர்லலாம் அட்டன் பண்ணியிருந்திருக்கேன். இப்போ என்ன அப்படின்னு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவே எடுக்கவே முடியாது. ஏன்னா இவ்வளோ கூட்டம் வந்திருந்ததுன்னா ரிஸ்யூம் வாங்கி வச்சுட்டு அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு என்னென்ன கம்பெனிலாம் வருது அப்படின்னு முன்னக்கூட்டியே வந்து சொல்லிடுவாங்க. அந்தந்த கம்பெனிக்கு மட்டும் ப்ராப்பராக ரெஸ்யூம் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து வர மாதிரியா இருக்கும். அவங்க அடுத்து கால் பண்ணால் உண்டு, இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதேமாரி தான் ஒரு ஜாப் ஃபேர்ல அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து சும்மா, அதாவது நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல தான் போயிட்டு எல்லா இடத்துலயும் ரெஸ்யூம்லாம் குடுத்துருந்தேன். எல்லா இடத்துலேருந்து எனக்கு கால் பண்ணாங்கன்னா கிடையாது. ஒரு சில இடத்துலேருந்து கால் பண்ணாங்க. ஆனா இதில மெயின் மேட்டர் என்னன்னா, நம்ம வெளிய வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம். யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, போயிருக்காங்க அப்படின்னு ரிஜிஸ்ட்ரேஷன்ல முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்து ஆளுங்க உட்காந்துருப்பாங்க எங்க இடத்துல. சரிங்களா? அந்த மெயில்ல வந்து என் பேரு, அட்ரஸ்லாம் குடுத்துருந்தேன். ஒரு ஒரு 2 மாசம் கழிச்சு எனக்கு வேலைலாம் கிடைச்சிச்சு. சரிங்களா? அவங்களுக்கு வந்து வேலைலாம் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு எல்லாமே எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்க்கு வந்து போகுது. போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கா இல்லையா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நோட் பண்ணிட்டு வேற உங்களுக்கு ரெஃபரும் பண்றாங்க. இந்த மாரி ஜாப் இருக்கு. அந்த மாரிலாம் ரெஃபர் பண்றாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட்டா இருக்கிறவங்களுக்கும் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்காலர்ஷிப் மாரி ஒரு ஸ்கீம்ஸ்லாம் வந்து இருக்கு. யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கங்க. இந்த கிரவுட வச்சு எத்தன பேருக்கு வேலை இல்ல, எத்தன பேர் வேலை தேடிட்டு இருக்காங்க, எத்தன பேர் நல்ல வேலையில இல்லாம வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி உங்களுக்கு புரியும். ஸோ எங்க ஜாப் ஃபேர் போட்டிருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க போயிட்டு அட்டெண்ட் பண்ணுங்க. கிரவுட்லாம் பார்த்தா வேலைக்கு ஆவாது. நல்ல வேலை கிடைக்குன்னா, கிரவுட்லாம் சமாளிச்சு இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணா மட்டும் தான் நல்ல வேலை கிடைக்கும் நண்பர்களே. ஃபர்ஸ்ட்டு கிடைக்கிற வேலைக்கு போணும். அது காலம் தள்ளிக்கிட்டே நான் கிடைச்சா நல்ல வேலைக்கு தான்டா போவேன், இல்லைன்னா போமாட்டேன் அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, அது வந்து டைம் வேஸ்ட் தான். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்கு, நீங்க சும்மா இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி ரைட்டு, ஓகே. நன்றி நண்பர்களே.